ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பனானா கேக் தான் இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக வந்துடும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பனானா கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கனிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் 3 ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 வாழைப்பழத்தை நல்லா உரித்து வச்சுட்டேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் கிரைண்ட் ஆகிறதுக்கு. ஸோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 2 வாழைப்பழத்தையுமே கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வாழைப்பழம் இன்னும் நல்லா கனிஞ்சிருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப கனிஞ்சது எடுக்கலை. இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை எதனால ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் நிறைய ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சலாடை எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணால் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சலிச்சுட்டு ஆட் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. கேக் டின் இல்லைனா வேறு ஏதாவது பாத்திரம் இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கேக் எப்போவுமே செய்யும் போது அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆயில் இல்லைனா நெய் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுற்றி நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சுட்டு நல்லா சுற்றி அமைக்க விட்டுக்கோங்க. சைட்லேயே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா சைட்லேயும் ரொம்ப ஒட்டிடும். இப்போ அது மேலேயும் ஆயில் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். மாவு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் டேப் பண்ணி விடும் போது அந்த பபிள்ஸ்லாம் அதில் அப்படியே ஈவனாக மாறிடும். இப்போ தேவையான அளவுக்கு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே முந்திரியை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாதாமை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா டேப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா டேப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா வேகும். இப்போ உள்ளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக்கை வச்சுக்கலாம். கேக்கை வச்சுட்டு இதை ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பஃப்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே அங்கங்கே விரிசல் இருக்கும். மோஸ்ட்லி பனானா கேக் செய்யும் போது இந்த மாதிரி லைட்டாக விரிசல் வரும். ஆனால் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ சுற்றி நம்ம எடுத்து விட்டுக்கலாம்.
மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வரும். அந்த பட்டர் பேப்பரோடய சேர்த்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றி நல்லா எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து அப்படியே வந்து இன்னொரு தட்டை வச்சு அப்படியே வந்து தலைகீழ கவுத்துக்கோங்க. தலைகீழ கவுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். கவுத்த பின்னாடி லைட்டாக வந்து டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணி விட்டோம்னா நல்லா ஈவனாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அழகாக நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மெதுவாக வந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் செய்யும் போது நல்லா வந்து எண்ணெய் பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து எண்ணெயும் பட்டரும் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே எண்ணெய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா தாராளமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மெதுவாக வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தலையில கவுத்துக்கலாம். பட்டர் பேப்பரை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. நல்லா வந்து ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பனானா கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வீட்டிலையே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.